இவங்கள பாருங்க, இவங்க தான் எலான் மஸ்கோட மக. இன்னைக்கு இவங்களுக்கு 20 வயசு ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இவங்களுக்கு 18 வயசு ஆகும்போது இவங்க ஒரு கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு நான் எங்க அப்பா கூட எந்த ஒரு சம்பந்தமும் வச்சுக்க விரும்பலன்னு சொன்னாங்க. ஆனா ஏன் அப்படி சொன்னாங்க? ஏகப்பட்ட கோடீஸ்வரங்களோட செலிபிரிட்டிஸோட வாழ்க்கை இந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பணத்தால ஒரு வீட்டை வாங்கலாம், ஆனா குடும்பத்தை வாங்கவே முடியாது. 49% பில்லியனியர்ஸோட திருமணம் டிவோர்ஸ் கேஸ்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. அவங்க என்ன மாதிரி இருக்க வேண்டாம். அப்படியா? நானே அதுக்கு விரும்ப மாட்டேன். உண்மையிலேயே நீங்க வாங்க வேண்டியது ஒண்ணுனா அதுதான் செல்ஃப் இமேஜ். ஆனா அதை நீங்க பணத்தால வாங்க முடியாது. சாகுற நேரத்துல இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் நான் எவ்வளவு சம்பாதிச்சேங்கிற விஷயத்த யோசிக்கவே மாட்டான். இதுல இருந்தே உங்களுக்கு பணத்தோட வர்த் என்னங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வணக்கம் நண்பர்களே. பணத்தை பத்தி அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க. பணத்தால மெத்தைய வேணா வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்கவே முடியாது. பணத்தால அழகான வாட்ச் வேணா வாங்கலாம், ஆனா டைமை வாங்கவே முடியாது. அப்புறம் பணத்தால நீங்க ஃபுட் வேணா வாங்கலாம், ஆனா பசிய வாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பலர் இந்த உண்மையை மதிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க எப்பவுமே இஃப் மணி கான்ட் பை யூ ஹாப்பினஸ் தென் யூ டு நாட் நோ ஹவ் டு ஸ்பெண்ட் இட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பணம் சந்தோஷத்தை தரலன்னா உங்களுக்கு பணத்தை சரியா செலவு பண்ண தெரியலன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு வாசகத்தையும் சொல்லுவாங்க. மணி கான்ட் பை யூ ஹாப்பினஸ் பட் பாவர்ட்டி கான்ட் பை யூ எனிதிங். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? பணத்துக்கு பின்னாடி ஓடுறதுனால, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்குமா? உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்க தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறவங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. காசு 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 வந்துடுச்சு, காசுதான். ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிசினஸ்மேன் அப்புறம் மீனவர் கதை ஒன்று இருக்கு. அந்த கதையை இப்ப நான் சொல்றேன். ஒரு நாள் ஒரு அழகான பீச்சில் மீனவர் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. அவர் ரொம்பவே சாதாரணமா உட்கார்ந்து கடற்கரையில காத்து வாங்கிட்டு இருந்தாரு. அவரோட ஃபிஷிங் ராட சைட்ல மணல்ல வச்சுட்டாரு. அப்போ அந்த பக்கமா போற ஒரு பிசினஸ்மேன் இவர் இப்படி ரிலாக்ஸா இருக்கிறத பாக்குறாரு. அப்ப அவர் மீனவர் கிட்ட, ஏப்பா இப்படி படுத்து கிடந்தா உன்னால மீன்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நிறைய மீன் பிடிக்கணும்னா அதுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப அந்த மீனவர் அந்த ஆளை பார்த்து, என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த பிசினஸ்மேன், நீ ஒரு பெரிய அளவுல நெட்டை வாங்கு, ஏன்னா ஃபிஷிங் ராடால ஒரு நேரத்துக்கு ஒரு ஃபிஷ்ஷை தான் பிடிக்க முடியும், ஆனா பெரிய நெட் இருந்தா உன்னால நிறைய பிடிக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மீன்காரன், நான் இவ்வளவு மீன்களை பிடிச்சி என்ன பண்றதுன்னு கேட்கறான். அதுக்கு அந்த பிசினஸ்மேன், இந்த மீன்களை எல்லாத்தையும் பிடிச்சி மார்க்கெட்ல வித்துட்டு நிறைய பணத்தை சம்பாதின்னு சொல்றான். அப்புறம் அந்த மீன்காரன் அந்த பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு கேட்கறான். அதுக்கு அந்த பிசினஸ்மேன், இந்த பணத்தை வச்சு நீ ஒரு பெரிய போட்டை வாங்குன்னு சொல்றாரு. அது இருந்தா நிறைய நெட்ஸை போடலாம், இன்னும் நிறைய மீன்களை பிடிக்கலாம், இது மூலியமா இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மீன்காரரு, அந்த அளவுக்கு பணத்தை வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதை கேட்டதும் அந்த பிசினஸ்மேனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சும்மா பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு கேக்குற? அதை வச்சு நிறைய எம்ப்ளாயிஸ வேலைக்கு எடு, அந்த எம்ப்ளாயிஸ் இன்னும் நிறைய மீன்களை பிடிப்பாங்க, நிறைய மீனை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா மீன்காரர் திரும்பவும் அதை வச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பிசினஸ்மேன், என்ன பண்றதா, இந்த பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றாரு. பிடிச்சதை சாப்பிடு, பார்ட்டி பண்ணு, இல்லனா உன் மனசுக்கு பிடிக்கிற வரைக்கும் பீச்ல உட்கார்ந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை முழுக்க இந்த பீச்ல நீ ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மீன்காரர், தலைவா நான் இப்ப என்ன பண்றேன், இப்போ என்ஜாய் தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இந்த கதையில ஏதாவது சென்ஸ் இருக்கா நண்பர்களே? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த பிசினஸ்மேன் நல்ல பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லாம இருந்திருந்தா அவர் இந்த பீச்ல உட்கார்ந்துருக்கலாம். இந்த மீன்காரர் கிட்ட எந்த ஒரு பஞ்ச் லைனும் இருந்திருக்காது. ஒருவேளை அந்த பிசினஸ்மேன் அவர்கிட்ட, நீ இவ்வளோ பெரிய பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ ஒரு காஸ்ட்லியான வைனை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா மீன்காரர் என்ன சொல்லியிருப்பாரு? ஒருவேளை அவரு, நான் வைன்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அந்த பிசினஸ்மேன் அவர்கிட்ட, நீ நிறைய பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கலாம்னு சொல்லியிருந்தா அதுக்கு அந்த மீனவர் சுலபமா ஒரு பதில சொல்லுவாரு. எனக்கு இந்த காஸ்ட்லி டிஷர்ட்லாம் தேவையில்லை, எனக்கு நான் போட்டிருக்கிறதே மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொன்னா. ஒருவேளை அந்த பிசினஸ்மேன், நீ இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ ஜாலியா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்னு சொன்னா, அங்கேயே காஸ்ட்லியான ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம்னு சொன்னா, இதுக்கு அந்த மீனவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு யோசிங்க. நீங்க பாருங்க, எல்லா கேள்விக்குமே பதில் இருக்கு. மீனவர் அவர்கிட்ட, நான் ஒரு அடைஞ்ச 5 ஸ்டார் ரூமுக்குள்ள என்ன பண்றதுங்கன்னு கேட்டா, உண்மையான மகிழ்ச்சி நேச்சர்ல இருக்குன்னு சொன்னா, சுத்தமான காத்துல மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு பீச்சில் நான் பிடிச்ச மீனை நானே சமைச்சு சாப்பிட்றது எனக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற சந்தோஷத்தை விட இதுதான் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஒன்று புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதையில ஏதோ ஒரு சென்ஸ் இருக்கு. நம்ம தினமும் அக்கம் பக்கத்துல எவ்வளவு பேரை பாக்குறோம். அவங்கலாம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் போடுறது இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது இல்ல, நிறைய பணங்களை சம்பாதிக்கிறது இல்ல. இருந்தும் அவங்க வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க. ஆனா நம்ம இதை அப்படியே இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்கலாம்.
எவ்வளோ பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இலான் மஸ்கையே எடுத்துக்கோங்களேன். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் இவர். ஜூலை 30, 2017 போட்ட ட்வீட் இது. த ரியாலிட்டி கிரேட் ஐஸ், டெரிபிள் லோஸ் அண்ட் அன்ரிலேட்டிங் ஸ்ட்ரெஸ். டோன்ட் திங்க் பீப்புள் வாண்ட் டு ஹியர் அபவுட் த லாஸ்ட் 2. ஆனா உண்மை இதுதான். நம்ம நல்லா உயர போகும்போது கீழே நல்லா ஆழமா விழுந்தா காயம் ரொம்ப பலமா தான் இருக்கும். ஆனா மக்கள் கடைசி 2 வார்த்தைகளை கேட்க விரும்புறதே இல்ல. போன வருஷத்தோட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட ரிப்போர்ட்டை பாருங்களேன். டிப்ரெஷன்ல இருந்து தப்பறதுக்காக எலான் மஸ்க் கீட்டமின்ங்கிற ட்ரக்ஸை மைக்ரோ டோசஸ் எடுத்துக்கிறாராம். அதுக்கப்புறம் இவரே அதை டவுன் பிளே பண்ற மாதிரி அமெரிக்கால டிப்ரெஷன்ங்கிறது ஓவர் டயக்னஸ்ட். அப்புறம் நண்பர்கள் விஷயத்துல நான் இதை பார்த்திருக்கிறேன், பல நேரங்கள்ல கீட்டமின் எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, இவங்க தான் எலான் மஸ்கோட பொண்ணு. இப்போ இவங்களுக்கு 20 வயசு ஆகுது. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு 18 வயசு இருக்கும்போது இவங்க கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை கொடுக்கறாங்க. அதுல நான் என்னோட அப்பாவோட எந்த ஒரு சம்பந்தமும் வச்சுக்க விரும்பலன்னு சொல்றாங்க. பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியும்னா எலான் மஸ்க் கிட்ட இல்லாத பணமே இல்ல. அப்புறம் இவரோட மக அவங்க அப்பா கிட்ட ஏன் சந்தோஷமா இருக்க முடியலங்கிற விஷயத்த சொல்றாங்க. போன வருஷம் இவரோட பயோகிராஃபில அவரோட மக அவர் கூட இருக்கிற உறவை முடிச்சுக்கிறத பத்தி அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டதா சொல்லியிருக்காரு. அவரோட மக ஏன் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. இலான் மஸ்க் அவரோட மனைவி ஜஸ்டின் வில்சனை 2008ல டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா இவரு இங்கிலீஷ் ஆக்ட்ரஸ் ஆன டலுலா ரைலியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவங்களையும் 2 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கெனடியன் சிங்கரான கிரேம்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேயே செப்பரேஷன் ஆயிடுச்சு. இது தவிரவும் அவருக்கு 3-4 அஃபேர்ஸ் இருக்கு. ஆனா அதுவும் பெருசா டெவலப் ஆகல. போன வருஷத்தோட இன்சைடர் ரிப்போர்ட் படி இப்போதைக்கு இலான் மஸ்க் சிங்கிளா தான் இருக்காரு. இந்த பெண்கள் எல்லாருக்குமே ஏன் இந்த பணக்கார இலான் மஸ்க் கிட்ட இருந்து சந்தோஷம் கிடைக்கல? உங்களுக்கு ஒருவேளை இலான் மஸ்கோட இந்த கேஸ் ஒரு ஐசோலேட்டட் எக்ஸாம்பிள் தோணலாம். ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படுறது ஒரே ஒரு பில்லியனியர் மட்டும் கிடையாது. உலகத்தோட செகண்ட் ரிச்சஸ்ட் ஆளு யாருன்னா பெர்னார்ட் அர்னால்ட். அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது ஜெஃப் பெசோஸ். அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கு. இவரை தவிர லாரி எலிசன், பில் கேட்ஸ், சர்ஜி பிரின், உலகத்தோட டாப் 10 பணக்காரங்கள்ல 6 பேருக்கு டிவோர்ஸ்ங்கிறது ஆயிருக்கு. ஃபோர்ப்ஸ் மேகசின் அமெரிக்காவோட எல்லா பில்லியனியர்ஸ் பத்தியும் நல்லா டீடைலா ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல 49% பில்லியனியர்ஸோட மேரேஜ்ங்கிறது டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருக்கு. இதுல 2ல 1 பில்லியனியர் ஒரு டிவோர்ஸியா இருக்காரு. அமெரிக்கால பொதுவாவே டிவோர்ஸ் ரேட்டுங்கிறது அதிகம் தான். அங்க கிட்டத்தட்ட 42% கிட்ட இருக்கு. ஆனா இங்க விஷயம் என்னன்னா பில்லியனியர்ஸ் கிட்ட பண பிரச்சனையே இல்ல. அப்படி இருந்தும் அவங்களுக்கு எப்படி டிவோர்ஸ் நடக்குது? இத பார்க்கும்போது தான் எனக்கு திரும்ப ஒண்ணு ஞாபகம் வருது. பணத்தால நீங்க வீட்டை வாங்க முடியும், ஆனா குடும்பத்தை வாங்க முடியாது. கோடிக்கணக்கான பணம் இருந்தும் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் எதுக்காக? பணத்துக்காக தான். பணம் அவங்க கிட்ட அளவுக்கு அதிகமா இருந்தும் அவங்க கிட்ட மகிழ்ச்சி இல்ல. அவங்க தேவையெல்லாம் பணம் இன்னும் வேணும், அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. லிக்கர் பேரன் அப்புறம் வேவ் சினிமாவோட ஓனர் பாண்டி சண்டா அவர் பிரதர் கூட நடந்த ஷூட் அவுட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்பானி பிரதர்ஸோட சண்டைய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பல வருஷமா அவங்க கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. பப்ளிக்ல ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயம் எந்த அளவுக்கு பெருசாச்சுன்னா 2009ல அப்போதைய நிதி அமைச்சரான பிரணாப் முகர்ஜி உங்களோட கார்ப்பரேட் டிஸ்பியூட் இன்னைக்கு நாட்டோட பொழுதுபோக்கா மாறிடுச்சு, ப்ளீஸ் இதை பிரைவேட்டா பேசி முடிங்க, ஏன்னா இதனால எல்லா மார்க்கெட்டும் பாதிக்குதுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. நம்ம சமூகத்துல சோஷியல் மீடியால நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இவங்கள ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க, அவங்களோட ரோல் மாடலா பாக்குறாங்க. இவங்கள மாதிரி நானும் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி இலான் மஸ்க் கிட்ட உங்கள மாதிரி நாங்க எல்லாரும் எப்படி ஆகணும்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில பாருங்க. உங்களை மாதிரி எலான் மஸ்க் ஆகிறதுக்கு இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு நீங்க அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? அவங்க என்ன மாதிரி ஆக வேண்டாம். வேண்டாமா? அது ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு சொல்லுவேன். என்னாலேயே என்ன மாதிரி இருக்க முடியல. இவர் என்ன மாதிரியே அவங்க எதுக்கு ஆகணும்னு அவர்கிட்ட திருப்பி கேட்டாரு. ஏன்னா இவரே அவரை மாதிரி இருக்க விரும்பல. நிறைய பெரிய பணக்காரங்களோட செலிபிரிட்டிஸோட வாழ்க்கை அந்த அளவுக்கு மிசரபிள். ஃப்ரெண்ட்ஸ், 2021 இந்த ஆர்டிக்கலை பாருங்க. ஐ அம் a therapist to the super rich. They are as miserable as Succession makes out. ஒரு டிவி ஷோவை ரெஃபரன்ஸ் பண்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இவர் நிறைய பில்லியனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. அவங்க எல்லாருமே ஃபேமாலையும் கில்ட்டாலையும் அப்புறம் ஃபியர்னாலையும் பாதிக்கப்பட்டதா சொல்றாரு. அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குதான். அவங்க எல்லாரையுமே சந்தேக பார்வையில தான் பாக்குறாங்க. அதனால அவங்களோட சொந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மிசரபிளா இருக்குன்னு சொல்றாரு. சில செலிபிரிட்டிஸ் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அதனால அவங்க தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. பிரத்யூஷா பானர்ஜி அவங்க வாலிகா வது அப்படின்னு ஒரு டிவி சீரியல்ல லீட் ரோல் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலம். ஆனா ஒரு நாள் அவங்க இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வருது. ஹாலிவுட் ஆக்டர் ராபின் வில்லியம்ஸ் அவர் ஒரு பிரபலமான ஸ்டாண்ட் அப் காமெடியன். எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறது தான் அவரோட வேலை. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அவரோட முகத்துக்கு பின்னாடி கவலைகள் மட்டும்தான் ஃபுல்லா இருந்துச்சு. கர்ட் கோபின் ராக் பேண்டான நிர்வாணாவோட லீட் சிங்கர் தன்னோட 27 வயசுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்ப அவரோட கரியர்ல டாப்ல இருந்தாரு.
இவங்க யாருக்கிட்டயுமே பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. ஆனா பணம் அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கல. இன்னும் நிறைய ஃபேமஸான ஆளுங்க இருக்காங்க. ஆனா அவங்க லக்கிலி டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. போன வருஷம் மார்ச் மாசம் கபில் சர்மா அவரும் டிப்ரெஷன்ல இருந்ததா சொல்லியிருக்காரு. தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துச்சான். அவரோட படம் சுகாட்டோவை ப்ரோமோட் பண்ணும்போது டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணப்ப வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டேன்னு அவர் சொன்னாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பேர் இருக்குங்க, அதுதான் தீபிகா படுகோன். இந்தியாவோட டாப் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ். இவங்களும் டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா இவங்க இந்த விஷயத்துல ரொம்பவே ஓபனா இருந்தாங்க. அப்புறம் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இஷ்யூல நிறைய நல்ல விஷயங்களை ப்ரோமோட் பண்ணாங்க. இதை தவிர இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க பெருசா டிப்ரெஷன் ஆனதில்ல, ஆனா அவங்களோட ஆக்ஷன்ஸை பார்த்தா அவங்க லைஃப்ல அவங்க ரொம்பவே டிசாட்டிஃபைடுங்கிற விஷயம் தெரியும். இன்னும் சில நடிகர்கள் இருக்காங்க, அவங்க படங்கள் மூலமா 1000 கோடிகளை சம்பாதிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க குட்கா, பான் மசாலா இந்த மாதிரி ஆட்ல நடிக்கிறாங்க. ஷாருக் கான், அக்ஷய் குமார், அஜய் தேவ்கன், ரன்வீர் சிங், அமிதாப் பச்சன், வீரேந்தர் சேவாக், சுனில் கவாஸ்கர், இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு பண வெறியில இருக்காங்கன்னு யோசிங்க. அவங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்ல நடிச்சு அவங்க இலக்க தயாராயிட்டாங்க. அவங்களுக்கு 1000 கோடிக்கணக்கான பணங்கள் கிடைச்சும் அவங்க இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அப்படி இருக்கிறவங்க இன்னும் ஒரு 10-20 கோடிக்காக பான் மசாலாவை ப்ரோமோட் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்களே, அதனால மட்டும் அவங்களுக்கு திருப்தி கிடைச்சிருமா? எனக்கு கிடைக்கும் தோணல. அதனால நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில உங்க ஹாப்பினஸ்க்கும் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பணத்தை விட அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா நிறைய மக்கள் அன்பார்ச்சுனேட்லி அப்படி கிடையாது. நிறைய பேர் கண்மூடித்தனமா பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. வாழ்க்கையோட நம்பர் 1 கோலா அவங்க பணம் சம்பாதிக்கிறத ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு தடவை இந்த பணத்தை சம்பாதிச்சுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே கிடைச்சிரும் நம்புறாங்க. ஆனா அப்படி நடக்கிறது இல்லைங்க. இத பத்தி நான் ரொம்ப டீடைலா என்னோட கோர்ஸ்ல சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு ஹாப்பினஸ் கோர்ஸ். இதுல நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்து தரேன். இதுல உங்க வாழ்க்கையோட கோலை அச்சீவ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமைஸ் பண்றதோட சேர்த்து உங்க வாழ்க்கையோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் நீங்க நல்லாவே மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இதுல 4 சாப்டர்ஸ் இருக்கு. முதல் சாப்டர் ஹாப்பினஸை ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க, என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க. அப்புறம் செகண்ட் சாப்டர்ல நான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லி தரேன். அது எல்லாமே சயின்டிபிக்கலி ப்ரூவன், ஆக்சுவலி ரொம்பவும் எஃபெக்டிவ். தேர்ட் சாப்டர் ப்ரொடக்டிவிட்டில ஃபோக்கஸ் பண்ணுது. நான் என்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், அது மூலமா நான் என்னோட எஃபிஷியன்ஸை கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகப்படுத்தியிருக்கேன். அப்புறம் ஃபோர்த் சாப்டர் ப்ரோகாஸ்டினேஷன், எப்படி உங்களால சோஷியல் மீடியா, டிவி அப்புறம் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தும் நிரந்தரமா விடுதலை அடையணும்னு சொல்லியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். ஆயிரக்கணக்கான மக்கள் இதுல கத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ரிவ்யூஸை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஆனா ரீசெண்டா நான் இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டா புதுசா உருவாக்கியிருக்கேன், கம்ப்ளீட்லி ஃப்ரம் த ஸ்கிராச். அது மட்டும் இல்லாம இதை ஹிந்தியில பண்ணியிருக்கேன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. இன்னும் சிறப்பா ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு புது இன்டராக்டிவ் ஃபார்மேட்டோட. நீங்க இதை ஏற்கனவே வாங்கியிருந்தா உங்களுக்கு கம்ப்ளீட்லி இந்த அப்கிரேட் ஃப்ரீ தான். ஆனா இது வரைக்கும் நீங்க வாங்கலனா நிச்சயமா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணலாம், நியூ 46. இதை யூஸ் பண்றது மூலமா 46% ஆஃப் கிடைக்கும். ஆனா முதல்ல கலந்துக்கிற 1000 பேருக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள். இதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். QR கோடும் அவைலபிளா இருக்கு, பாருங்க. சரி, நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ டாபிக் உள்ள போலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், அதாவது பணக்காரங்க கவலையா இருக்காங்க, டிப்ரெஷனா இருக்காங்க, ஆனா ஏழைகளுக்கும் இதானே நடக்குது. கஷ்டப்படுறவங்களும் தற்கொலை பண்ணிட்டு தானே இருக்காங்க, அவங்களும் டிப்ரெஷன்ல போய் விழதானே செய்யறாங்க. நிறைய புவர் ஃபேமிலிஸ் கூட நிறைய கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது, அவங்களும் திருப்தி இல்லாம வாழ்றாங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே சரிதான், நான் இதை எதையுமே மறுக்கல. ஏழைங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, பணக்காரங்க ஏழைங்களை விட ரொம்ப அதிகமா சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த விஷயங்களை நான் மறுக்கிறேன். ஏழ்மையிலேயே தவிக்கிறவங்க அதுல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும். பாவர்ட்டியை ரொமான்டிசைஸ் பண்றது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. நிறைய பேர் அடிக்கடி இதை சோஷியல் மீடியால பண்றாங்க. அதாவது ஏழைங்களோட போட்டோஸை ஷேர் பண்றாங்க. பாருங்க ஏழை பசங்க எப்படி தெருவில் உட்காந்து படிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பைரிங் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி போட்டோஸை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆக கூடாது. இந்த போட்டோஸை பார்த்து நம்ம எல்லாருமே கவலைப்படணும். ஏன்னா நல்லா படிக்கிற பசங்க ஸ்ட்ரீட் லைட்ல உட்கார்ந்து படிக்கிறாங்களேன்னு கவலைப்படணும். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே ஸ்டார்டிங் லைன் இருக்கணும்னு கிடைக்கிறதுக்காக நம்ம தான் போராடணும். எல்லாருக்கும் ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கிடைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பணம் ஒரு பேஸ் மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் தேவைப்படும், அப்பதான் ஒரு சர்டன் லிவிங் ஸ்டாண்டர்டை அடைய முடியும். ஒரு வாழ தகுந்த வீடு வேணும். அவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஒரு மெடிக்கலி இன்சூர்டா இருக்கணும். நம்ம வீட்டு பசங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும். அடிப்படையா நமக்கு தேவையான பொருட்களை வாங்க நம்ம யோசிக்கவே கூடாது, நல்லபடியா கிடைக்கணும். இத பத்தி என்னோட கோர்ஸ்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நம்மளோட வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க ஒரு சர்டன் பேஸ் லெவல் பணம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஆனா கேள்வி என்னன்னா, அது எவ்வளவு, இன்னும் எவ்வளவுதான் பணம் சம்பாதிக்கணும். ஒவ்வொருத்தரை பொறுத்தவரை அதோட எக்ஸாக்ட் அமௌண்ட் வேறுபடும். ஆனா ஒவ்வொருத்தருமே அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு
அவங்களோட ஹாப்பினஸை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு தேவையான பணம் இருக்குல்ல, அது ஒரு சர்டைன் லெவல்ல தான் இருக்குமே. ஆனா அந்த சர்டைன் லெவல் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அளவுக்குலாம் கிடையாதுங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் கோர்ஸ்ல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஆனா இதோட கன்க்ளூஷன் இருக்குல்ல, அது ரொம்பவே ஆப்வியஸ். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 20 and 30sலாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற வயசு, ஒர்க் பண்ணிட்டே இருங்க 40ஸ்க்கு அப்புறம் செட்டில் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. இதுவும் முட்டாள்தனம் தான். நான் தெளிவா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேலை பார்க்குற அப்புறம் பணம் சம்பாதிக்கிற நேரம் இருக்குல்ல, அதுதான் நீங்க என்ஜாய் பண்றதுக்கான ஒரு சரியான டைம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையோட இந்த பகுதி உங்களுக்கு திரும்ப வாழ்க்கையில வராது. पल है इसे छू लो, वो जो कल है उसे भूलो. நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட 5 லட்ச ரூபாய் கார் இருக்கு, இதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்கார்பியோ வாங்கணும், அதுக்கப்புறமா நான் ஒரு மெர்சிடிஸ் வாங்குவேன். ஆனா உண்மையிலேயே நீங்க அடைய வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுதான் செல்ஃப் இமேஜ். ஆனா அதை பணத்தால அடைய முடியாது. நீங்க உங்களோட செல்ஃப் இமேஜை அதிகப்படுத்தணும். அது மூலமா உங்களுக்கு மெர்சிடிஸ் இருந்தாதான் மதிப்பு வருங்கிற தேவையே இருக்காது. சோஷியல் மீடியாவோட ஷோ ஆஃப் உலகத்துல இருந்து வெளியே வந்து பாருங்க. சிலரோட வாழ்க்கை சோஷியல் மீடியால எப்படி தெரியுதோ, உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கை அப்படிலாம் இருக்காதுங்க. இதுல நீங்க நிறைய பணக்காரங்க, செலிபிரிட்டிஸ் உங்க இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணும்போது இவங்க சிரிக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை நிலை கண்டிப்பா வேற. சோஷியல் மீடியால ஷோ ஆஃப் பண்ணி அடுத்தவங்கள வயிறு எறிய வைக்கிறது, இல்ல அவங்கள பார்த்து வயிறு எறியறது, இதுல இருந்து நீங்க வெளியே வந்தே ஆகணும். ஏன்னா இந்த கல்ச்சர் தான் உங்களை பணத்துக்கு பின்னாடி ஓட சொல்லி ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க யார்கிட்டயாவது அந்த வாட்சை பார்த்தா, ஐயோ அந்த வாட்சை நம்மளும் வாங்கணும், வாங்க கஷ்டப்படலாம், உழைக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்புறம் சோஷியல் மீடியால இந்த காரை பத்தியா, அந்த காரை நம்மளும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. வாங்க கஷ்டப்படலாம், உழைக்கலாம், அதுக்கப்புறம் அதை வாங்கலாம். இந்த ப்ராப்ளம் இன்னும் அதிகமாயிடும். எப்படின்னா, சில மோட்டிவேஷனல் குருஸும் அப்புறம் பில்லினியர்ஸும் இதை இன்னும் பெருசு பண்ணுவாங்க. நீங்க யூடியூப்ல ஒரு ஆட் அடிக்கடி பார்க்கலாம். அதாவது, ஏன் நீங்க இன்னும் கோடீஸ்வரனா ஆகல, உங்களுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, இன்னும் 1 கோடி கூட சம்பாதிக்கலனா, அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தப்பாதான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல வாடுறதுக்கான காரணமே கோடீஸ்வரன் ஆகிறதா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒயிட் ஹேட் ஜூனியர், பைஜூஸ் மாதிரியான கம்பெனிஸ் இதை தான் பண்ணாங்க. அதாவது, நீங்க இவங்களோட கோர்ஸை வாங்கலனா உங்க பசங்க பின் தங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, கோர்ஸை விற்கிறது தப்பான விஷயம் கிடையாது. நான் என்னோட கோர்ஸை சேல்ஸ் பண்றேன். ஆனா அந்த விஷயத்தை நீங்க எப்படி சொல்றீங்கிறதுல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த கோர்ஸை வாங்குங்க, உங்களுக்கு புது நாலேஜ் கிடைக்கும், நீங்க ஸ்கில்ஸை கத்துக்கலாம். இது மூலமா உங்களோட வாழ்க்கையில மீனிங் ஆட் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், உங்க கரியர்ல growth கிடைக்கும்னு சொல்றேன். ஆனா இவங்க, நீங்க ஏன் வாழ்க்கையில இன்னும் கோடீஸ்வரன் ஆகலன்னு கேக்குறாங்க. இத வாங்குனீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தனம். பணம்ங்கிறது நம்ம வேலையோட ஒரு பை ப்ராடக்ட். வேலை செஞ்சா நம்ம பணம் சம்பாதிக்க போறோம். ஆனா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நம்மளோட வேலை கிடையாது. இதே ஆளுங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, கரெக்டா 45 ஏஜ்ல நீங்க ரிட்டையர் ஆயிடுங்கன்னு. சரி சொல்லுங்க, நீங்க 45 வயசுல ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கைய வெறும் மைண்ட்லெஸ் கன்செப்ஷன்ல சமாளிக்க போறீங்களா? நீங்க கர்ம யோகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் பிலாசபியோட ஒன் ஆஃப் கோர் பிரின்சிபல். அதை தவிர இன்னொன்னு கியான் யுக், அதாவது உங்களுக்கு புது விஷயத்தை கத்துக்கிற, தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் அது. அதுக்கப்புறம் பக்தி யோக். பணத்தை இங்க டாப் மோஸ்ட் கோலா எந்த ஒரு நிலைமையிலயும் ஆக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு கோலா இருக்க கூடாது. ஆனா இந்த மோட்டிவேஷன் பண்ற ஆட்கள் இலான் மஸ்க் அப்புறம் முகேஷ் அம்பானியோட முகத்தை காட்டி காட்டி இந்த எண்ணத்தை ஏற்படுத்த தான் முயற்சி பண்றாங்க. நீங்க ஒரு அடுத்த இலான் மஸ்க் ஆகணும், நீங்களும் முகேஷ் அம்பானியா ஆக முடியும்னு மோட்டிவேட் பண்றாங்க. அதனால யாருமே சயின்டிஸ்ட் ஆகவோ, டீச்சர்ஸ் ஆகவோ, டாக்டர்ஸ் ஆகவோ, ஆர்கிடெக்ட், சோஷியலாலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இந்த மாதிரி ஆக யாருமே விரும்பல. எல்லாருமே பணம் பார்க்குற பிசினஸ் மேனா ஆகணும்னு விரும்புறாங்க. இவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றதே இல்ல. அதாவது இலான் மஸ்க் அப்புறம் முகேஷ் அம்பானி மாதிரியான ஆளுங்க உண்மையிலேயே சிலரை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்கள விட வாழ்க்கையில சந்தோஷமா திருப்தியா இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க. இங்க பாருங்க, வாழ்க்கையில எனக்கு ஒரு மோடு வந்ததுங்க. டைம் இல்லைனா மணியை சூஸ் பண்ணணும். மணியை வச்சு அம்பானியை தோக்கடிக்க முடியாது, ஏன்னா அதுல கொஞ்சம் முன்னேறி போயிட்டார். அவர்கிட்ட வாழ்க்கையில தோத்து போயிட்டா அப்புறம் என்ன பிரயோஜனம்? So I just changed the game, man. நான் டைமை சூஸ் பண்ணேன். இப்போ வாங்க முகேஷ், வாங்க என்னோட கேமுக்கு வாங்க. நான் அழகா மண்டே மார்னிங் உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸா 4 hours ரேடியோ கேட்டுட்டு இருப்பேன். And I just wonder, இப்போ முகேஷ் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மண்டே மார்னிங் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருப்பாரு. சரியான லூசர். I won. இது வெறும் ஒரு ஜோக் கிடையாது. இந்த காமெடிக்கு பின்னாடி ஒரு சின்ன உண்மை இருக்கு. ஒரு ஆஸ்திரேலியன் நர்ஸோட டைரி இந்த டைம் அண்ட் மணியோட கம்பேரிசனை நிரூபிச்சுது. இவங்க பேரு பிரானி வேர். இவங்க பாலிட்டிக் கேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் டெர்மினலி இல் பேஷன்ஸோட. அதாவது ஏதோ ஒரு நோயினால சீக்கிரமா இறக்க போறவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அவங்களோட பேஷன்ஸ் கிட்ட உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ரிக்ரெட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவங்க அவங்களோட அப்சர்வேஷனை வச்சு இந்த புக்கை எழுதியிருக்காங்க, தி டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் த டையிங். அதாவது சாகும் போது மக்கள் அதிகமா கவலைப்படுற 5 விஷயங்கள் என்னங்கறத இவங்க எழுதியிருக்காங்க. முதல்ல, I wish I had the courage to live a life true to myself, not the life others expected of me. நான் அடுத்தவங்களோட ஆசைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காம எனக்காக வாழ்ந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க.
அவங்களோட ரெண்டாவது ரிக்ரெட், ஐ விஷ் ஐ ஹேடன்ட் ஒர்க் so hard. நான் என்னோட வேலை, கரியர், அப்புறம் பணம் அதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணாம என் குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ். என்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துற தைரியம் என்கிட்ட இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நாலாவது, ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டேட் இன் டச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டச்ல இருந்திருக்கணும். அப்புறம் அஞ்சாவது, ஐ விஷ் தட் ஐ ஹேட் லெட் மை செல்ஃப் பி ஹாப்பியர். அதாவது நான் இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கணும். நான் என்னோட ஹாப்பினஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இறக்குற நேரத்துல ஒருத்தர் கூட நான் இன்னும் கூட பணம் சம்பாதிச்சிருக்கலான்னு சொல்லவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல இருந்தே பணத்தோட உண்மையான மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்களே நல்லா திங்க் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாகுற நேரத்துல நீங்க யாராவது நினைச்சு பாப்பீங்களா, அதாவது நான் அந்த மெர்சிடிஸ் பென்ஸை வாங்கியிருக்கலாம், அப்புறம் நான் அந்த வாட்சை வாங்கியிருக்கலாம், அப்புறம் அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருக்கலாம் அப்படிலாம் யோசிப்பீங்களா? அதனால நீங்களே கொஞ்சம் உங்களை செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. ஹிந்துயிசம்லயும் ஜெயினிசம்லயும் ஒரு பிரின்சிபல் இருக்கு, உடைமை இன்மை, நான் பொசசிவ்னஸ். எல்லா பொருட்களையும் அடையணும்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே உங்க கூடவே வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. கௌதமர் புத்தர் சொன்ன ஒரு முக்கியமான மெசேஜ் அது என்ன? Do not renounce the world, live here, enjoy, but do not immerse yourself totally in things. உண்மையான ஃப்ரீடம் மினிமலிசம்ல தான் இருக்கு. நீங்க எவ்வளவு அதிகமா பணம் சம்பாதிக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு அதிகமான பொருட்களை ஓன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதையெல்லாம் மெயின்டைனும் பண்ணியாகணும். நிறைய பேர் இப்படிதான் பணம்னு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு ஸ்லேவாவே ஆயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க எந்த பொருளை ஒரு எக்ஸைட்மெண்ட்காக நீங்க வாங்குறீங்களோ நாளைக்கு அது பழசாயிடும். அதுக்கப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு போயிடும். நீங்க வேற ஒன்று வாங்கணும்னு நினைப்பீங்க. அது மூலமா வாங்குறதுக்கும் கன்சியூம் பண்றதுக்குமான ஒரு பெர்பெக்சுவல் சைக்கிள் ஆரம்பமாகும். அதாவது வாங்கணும், இன்னும் வாங்கணும், ஆனா எவ்வளவு வாங்கினாலும் பெர்மனன்டான ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி வேற எங்கேயோ இருக்கு. நீங்க வேலை பண்ணும் போதே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற வேலையை பண்ணுங்க. லைஃப்ல ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது, மற்றவங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்றது. இந்து தர்மத்துல தானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இஸ்லாம்ல தக்காத் அதாவது டொனேஷன் முக்கியமான 5 பில்லர்ஸ்ல ஒன்று. அப்புறம் சிக்கிசம்ல கூட தஸ்வந்த்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது 10ல் 1 நீங்க டொனேட் பண்ணியே ஆகணும். வேற என்னென்ன பொருட்கள் அப்புறம் விஷயங்களுக்காக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கோர்ஸ்ல நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க, அதை பயன்படுத்தி நீங்களும் கத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற என்ன டாபிக்ஸை பத்தி புதுசா பேசலாம்னு சொல்லுங்க. இதை தவிர நான் சோஷியல் மீடியா அடிக்ஷனை பத்தி நான் ஒரு வீடியோ பண்ணேன், அதை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி.